டுடே டாபிக் வந்து கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட். சரியா? இப்ப இதுல வந்து ஹார்ட் அடுத்த ஊங்கன்கள் மாதிரி இல்லாம ஹார்ட்டுக்கு வந்து தனக்கான ஹார்ட் கன்ட்ரக்ஷனுக்கான சிக்னலை அதே உருவாக்கி கடத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. சரியா? இப்ப அந்த இன்ட்ரின்சிக் கண்டக்ஷன் சிஸ்டம்னா நான் சொன்னமே ஹார்ட் உருவாகிறதுக்கான சிக்னல் இதுல எஸ்ஏ நோட்டி பேஸ் மேக்கர்ன்னு சொல்றேன். இந்த பேஸ் மேக்கர்ல உருவாகி இது வந்து கடத்துற இந்த தொகுதியை பத்தி தான் கண்டக்ஷன் சிஸ்டம்ல நான் படிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல் பார்த்துட்டு வரோம். சரியா? இப்படிதான். இப்ப ஹார்ட் செல்ஸ் எப்பவுமே இப்ப ஹார்ட் செல்ஸ்ல வந்து 2 வகையான கலமிக்கு. ஹார்ட் செல்ஸ்ல வந்து இப்ப கார்டியக் செல்ஸ்ன்னா இது வந்து கார்டியக் கார்டியக் கார்டி ஹார்ட்ல வந்து 3 லேயர் இருக்குது. எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம். மயோகார்டியத்துல வந்து ஹார்ட் கார்டியக் செல்ஸ் இருக்குது. இந்த கார்டியக் செல்ஸ் வந்து நாங்க தொழிலுக்கு ஏற்ப 2ஆ பிரிக்கிறோம். நோடல் செல்ஸ், அடுத்து வந்து கார்டியக் கண்ட்ரக்டர் செல்ஸ். நோடல் செல்ஸ் வந்து பிரதானமா அது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ல தொழிற்பட்டது. ஆனா கண்ட்ரக்டர் செல்ஸ்ன்னா இது வந்து கார்டியக் மசில் கண்ட்ரக்ஷன்ல இது வந்து சம்பந்தப்படும். இப்ப மயோகார்டியத்துல நோடல் செல்ஸ், கண்ட்ரக்டைல் செல்ஸ் 2 இருக்கிறது. அப்ப இப்ப இப்ப எலக்ட்ரிக்கல் சிக்னல் தானே கடத்தப்படுற இப்ப கண்டக்ஷன் சிஸ்டம்னா அதுக்கான அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து அந்த கொண்டு போகப்படும். சரியா? இப்ப எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்ன்னா நீ சின்னத்துலயுமே பார்த்திருப்போம். இப்ப கரண்ட் என்வரன்மெண்ட் அயன் பாய்ச்ச அது மாதிரி இதுலயும் வந்து ஒரு களத்திலிருந்து சரியா ஒரு களத்திலிருந்து இன்னொரு களத்துக்கு வந்து என்ன செய்யணும்? அயன் பாய்ந்தா தான் என்ன செய்யும்? கண்டக்ஷன் கடத்தப்படும். சரியா? இப்ப இதுல உங்களுக்கு பார்க்கணும். இது வந்து இப்ப இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் இதுல இருக்கிறது வந்து நோடல் செல்ஸ். சரியா? லாஸ்டா இந்த கண்டக்ஷன் வந்து மயோகார்டியல் செல்ஸுக்கு போகுமே அப்ப வந்து இந்த பகுதியிலேக்கும் நோடல் செல்ஸ்லயும் நோடல் செல்ஸுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கடத்தப்படும். லாஸ்டா பெர்கின்கி ஃபைபர்ஸ்ல இருந்து கண்ட்ரக்டைல் செல்ஸுக்கு போறது வந்து என்டைக்கும் நோடல் செல்ஸ், கண்ட்ரக்டைல் செல்ஸ் இது ரெண்டுக்கும் இடையில எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கடத்தப்படும். இந்த கிரீன் கலர் லீக்ல வந்து நோடல் செல்ஸ் சரியா? கிரீன் கலருக்கும் கண்ட்ரக்டைல் செல்ஸுக்கும் இடையில மயோகார்டியல் செல்ஸுக்கும் இடையிலும் இந்த கண்ட்ரக்டைல் செல்ஸ், மயோகார்டியல் செல்ஸ். இப்ப இதுல வந்து அப்ப நான் செய்யும் இலத்திரன்கள் அயன்கள் பாயும். சரியா? அயன்கள் பாயணும்டா இப்ப நோடல் செல்ஸ்ல இருந்து நோடல் செல்ஸ் இல்லாட்டி நோடல் செல்ஸ்ல இருந்து கண்ட்ரக்டைல் செல்ஸ் இதுல வந்து அயன் பாயறதுக்கு வந்து கெப் ஜங்ஷன் நீக்கும். சரியா? கெப் ஜங்ஷன் நீக்கிற வந்து அயன் இல்ல ஏற்றங்கள் பாயுது. இல்ல எந்தெந்த ஏற்றமா பாயும்? கல்சியம் 2+, அடுத்து வந்து Na+, அதுதான் ஒரு களத்திலிருந்து இன்னொரு களத்துக்கு பாயிரத்தால சிக்னல்ஸ் கடத்தப்படும். சரியா? அப்ப இப்ப நீங்க பார்த்திருக்கோம் இதுல கார்டியக் செல்ஸ்ல வந்து குறிப்பிட்ட ஒரு வந்து இன்டர்கலேட்டட் டிஸ்க். சரியா? இப்ப இதுல வந்து இப்ப சிக்னல்ஸ் கடத்தப்படுறதுக்கு கெப் ஜங்ஷன் நீக்கும். சரியா? அதே மாதிரி இப்ப சிக்னல்ஸ் கடத்தப்பட போக்குள்ள இந்த மயோகார்டியம் வந்து சுருங்கி விரியும். சரியா? இப்ப சுருங்கி விரிகிற டைம் இந்த கெப் ஜங்ஷன் வந்து விரிவடையணும். இத தூரமாக 2 களங்களும் தூரமாக கெப் ஜங்ஷன் நீளம் அதிகரிக்கும். இதை தடுக்கிறதுக்கு வந்து டெக்ஸ்மோசோம் நீக்கும். இப்ப கார்டியக் செல்ஸ்ல வந்து கெப் ஜங்ஷனும் டெக்ஸ்மோசோமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு வந்து இன்டிகலேட்டட் டிஸ்கா வந்து கார்டியக் செல்ஸ்ல வந்து வரி வரியா விளங்கும். சரியா? அப்ப இது வந்து பேசிக் பாயிண்ட். சரியா?
இப்ப இதுல வந்து இப்போ கண்டக்ஷன் சிஸ்டத்துல வந்து எஸ்ஏ நோட் சரியா. எஸ்ஏ நோட் வந்து பேஸ் மேக்கர். அதுதான் ஃபர்ஸ்ட் கோடிங் வந்து கார்டியக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சிக்னலை வந்து அதுதான் உருவாக்குற அந்த சிக்னல் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து இந்த கிரீன் கலர் பாதையினோட போயிட்டு லாஸ்டா மயோகார்டியத்து போனா வந்து அந்த இது வந்து சுருக்கம் அடையும். மயோகார்டியம் செல் சுருங்கி എന്ത് செய்யும் இந்த பிளட் வந்து வெளியாகும் சரியா. அப்ப இதுல வந்து நான் பார்க்கணும் கண்டக்ஷன் சிஸ்டத்துல இன்ட்ரின்சிக் கண்டக்ஷன் சிஸ்டத்துல வந்து இது வந்து எஸ்ஏ நோட் சரியா. இந்த எஸ்ஏ நோட் இது வந்து ஏவி நோட். எஸ்ஏ நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் போடுமே எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாக்கப்பட்டது சரியா. சிக்னல் உருவாக்கப்பட்டு இது வந்து நான் செய்யறேன் இப்படி இது வந்து எஸ்ஏ நோட் இது வந்து ஏவி நோட் சரியா. இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த நோடல் ட்ரெக்கிகள் இதில் உருவாக்கப்பட்ட சிக்னல் இதுக்கு வந்து சேர்றது சரியா. அதுக்கப்புறம் நீங்க விளங்கெடுக்கணும் இப்ப இந்த சிக்னல் இங்கல போக போக்கல இங்க கார்டியக் கார்ட்லிக்கிற இது ரைட் ஏட்ரியாலிக்கிற மசில் வந்து டீபோலரைசேஷன் ஆகி அதெல்லாம் செய்யும் அது வந்து கன்ட்ரக்ட் ஆகும் சரியா. எஸ்ஏ நோட்ல இருந்து இன்டர்நோடல் ட்ரெக் அடுத்து வந்து எஸ்ஏ நோட்ல இருந்து சிக்னல் வந்து எட்ரியாக்கு கடத்தப்பட்டா அதுல வந்து எட்ரியா வந்து எட்ரியம் வந்து டீபோலரைசேஷன் ஆகி அது வந்து ஆஹ் என்ன செய்யும் எட்ரியா கன்ட்ரக்ட் ஆகும் சரியா. அப்ப நீங்க கோணும் இது எட்ரியால ரைட் எட்ரியம்ல உருவானியும் அது கடத்தப்படும் சரியா. ஆனா ரைட் எட்ரியத்திலிருந்து லெஃப்ட் எட்ரியத்துக்கு வந்து கடத்தப்படுற இது வந்து இது பெக்மன்ஸ் பண்றோம் சரியா. அதுக்கு பிறகு இதுல இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் வந்து எங்க சேர்ற ரைட் எட்ரியத்துல இருந்து லெஃப்ட் எட்ரியத்துல இருந்து வந்து சேரும் வந்து ஏவி நோடுக்கு வந்து சேரும் சரியா. ஏவி நோடு வந்து இதுக்கு நான் சொல்ற வந்து கேட்வே. கேட்வேண்டா இது வந்து 0.1 செகண்ட் 0. 0.1 செகண்ட் வந்து இது வந்து ஆஹ் 0.1 செகண்ட் வந்து இது இங்க வந்து அந்த சிக்னல் வந்து நிக்கும் சரியா. அதுக்கு சிக்னல் வந்து இங்க நீங்க கடத்தப்படாம இதுக்குள்ளேயுமே நிக்கும். காரணம் வந்து இங்க வந்து கெப் ஜங்ஷன் குறைச்சல். கெப் ஜங்ஷன் குறைச்சலும் கூட இதில் இருக்கிற நெர்வ் ஃபைபர்ஸ்ல டயமீட்டர் குறைச்சல். உங்களுக்கு தெரியும் டயமீட்டர் கூடினா சிக்னல் கடத்தப்படுற வேகம் கூட. ஆனா இல்ல டயமீட்டர் குறைச்சல் அப்ப சிக்னல் கடத்தப்படாம இதுக்குள்ளே இருக்கும். இது வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து இப்ப எட்ரியா ரெண்டும் சுருங்கினாக்கா அப்ப இந்த வென்ட்ரிக்கல் ஃபில் ஆகணுமே. வெர்டிகல் ஃபில் ஆகுறதுக்கான நேரத்தை கொடுக்கறதுக்காக வேண்டித்தான் இந்த ஜங்ஷன்ல வந்து ஆஹ் கொஞ்சம் டிலே ஆகும். அப்ப எஸ்ஏ நோட்ல இருந்து உருவாகி இன்டர்நோட ட்ரெக்ல இருந்து வந்து ஏவி நோடுக்கு பேத்து அதுல இருந்து ஆஹ் அதுல இருந்து இந்த ஏவி நோடுக்கு போயிட்டு இது வந்து பண்டில் ஆஃப் ஹீஸ்ல அப்புறம் செப்டல் வரப்புக்குள்ள ரெண்டுக்கா பிரிஞ்சு எங்களுக்கு வந்து லெஃப்ட் பண்டில் பிரான்ச் ரைட் பண்டில் பிரான்ச் அதுக்கப்புறம் வந்து பெர்கின்ஸ் ஃபைபர்ஸ் வந்து லாஸ்டா வந்து மயோகார்டியம் செல்ஸ்க்கு வந்து சிக்னல்ஸை கடத்தி நான் செய்யும் மயோகார்டியம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆனாக்கா சரி எட்ரியா கன்ஸ்ட்ரக்ட் ஆனா இதுல இருக்கிற பிளட் வந்து இதுக்கு போகும் சரியா வென்ட்ரிக்கல் போகும். இப்ப இந்த பெர்கின்ஸ் ஃபைபர்ஸ்ல இருந்து லாஸ்டா இந்த வென்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் ஆனா பெர்கின்ஸ் ஃபைபர்ஸ் சிக்னல் கொடுக்கும் இந்த வென்ட்ரிக்கல் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நிக்கிற மயோகார்டியக் செல்ஸுக்கு இது வென்ட்ரிக்கல் கன்ட்ரக்ட் ஆனா இதுல இருந்து என்ன செய்யும் பிளட் வந்து இது வந்து இது லங்ஸுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கு போகும் சரி. ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆஹ் பல்மனரி பல்மனரி ஆர்டரியினூடாக இதுக்கு போகும் லங்ஸுக்கு போகும்.
லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாயினூடாக நான் செய்யும் முழு உடலுக்கும் போகும். இது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல். இப்ப எஸ்ஏ நோட் வந்து சாதாரணமா நார்மலா 60லேருந்து சரியா? நார்மலா வந்து 60லேருந்து நார்மலா நார்மலா 60லேருந்து 100 வரங்காட்டியும் போகும். சரியா? நார்மலா எஸ்ஏ நோடுக்கேவும் 60லேருந்து 60லேருந்து 100 வரங்காட்டியும் 100 சரியா? 60லேருந்து 100 வரங்காட்டியும் போகும். சரியா? ஆனா 100 பெர் பீட்ஸ் பெர் மினிட் போகும். ஆனா இது வந்து நார்மலைசேஷன். இதுல வந்து எங்களுக்கு வந்து கூட்டு எப்படி கூட்டுற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சரியா? அப்ப பிரெயின்லேருந்து சிம்பத்தட்டிக் என்றும் பராசிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளைல எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் பீட் கூட்டும் சரியா? இந்த வந்து பராசிம்பத்தட்டிக்ல வந்து ஹார்ட் பீட் வந்து குறைக்கும். இந்த ஹார்ட் பீட் கூட்டி குறைக்கிறதுக்கு வந்து அந்த பிரெயின்ல இருந்து வர சிக்னல் வந்து எஸ்ஏ நோட்ல தொழிற்பட்டு அந்த ஹார்ட் பீட் உருவாகிற அந்த இதை வந்து ஆஹ் கண்டக்ஷன் வந்து ஹார்ட் பீட் உருவாகிறது வந்து கூட்டும் சரியா? அவ இது வந்து நார்மலா இந்த எஸ்ஏ நோட் 60லேருந்து 100 தான் உருவாக்குறேன். ஆனா இதை விட கூட எவ்வளவு வரங்காட்டியும் கூடலும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆஹ் 200 220 மைனஸ் எக்ஸ் சரியா? இந்த அளவு வந்து ஹார்ட் பீட் வந்து கூடும். இந்த எக்ஸ் வந்து இயர்ஸ். இப்ப நான் சொல்றேன்னா ஒருத்தருக்கு 20 வயசு இருக்கிறேன்னா அப்ப 220லேருந்து 20 கழிச்சா 200 அந்த ஹார்ட் பீட் வந்து மேக்சிமம் உருவாகிடும் சரியா? இது வந்து ஹார்ட் பீட் வந்து குறையறதுக்கு குறையும் பராசிம்பத்தட்டிக் டைம்ல குறையும். சிம்பத்தட்டிக் டைம்ல வந்து என்ன செய்வோம் எங்களோட உடம்புக்கு வந்து பிளட் எல்லாம் வந்து கூடும். ஏன் இப்ப கூடும்னா ஹார்ட் பீட் கூட்டும் சரியா? இப்ப ஹார்ட் ரேட் இப்ப உங்களுக்கு தெரியும் ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட் வந்து ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட் தர ஸ்ட்ரோக் வலி சரியா? ஹார்ட் ரேட்டால ஸ்ட்ரோக் வலி சரியா? இப்ப எங்கட சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகிற டைம்ல வந்து எங்களோட உடம்புக்கு பிளட் சப்ளை வந்து கூடும் பிரெயின் அதுக்கு எல்லாம் பிளட் சப்ளை கூடும். பிளட் சப்ளை கூட்டுறதுக்கு வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்தால எங்களுக்கு என்ன செய்யும் ஹார்ட் ரேட்டை கூட்டும். இது வந்து ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்